கல்விக்கரையிலே கலங்கரை நோக்கினவர களம் கொடுத்து கரை சேர்த்த எம் அன்பின் உறவுகளுக்கும் நீங்கா நினைவுகளை நினைத்த நண்பர்களுக்கும் நாம் படிக்கும் கவி கிடைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். விளைந்தே சென்ற விலை மதிப்பற்ற விதி வாழ்க்கைக்கு வருந்திய விடை கொடுக்க வாக்கெடுத்த வார்த்தைகள் தானே தொடர்ந்தும் வாழப்போகின்றன. அந்த விளைந்தே சென்ற விதி வாழ்வின் வரைதல்கள் ஊருறவு பிரிந்து சொந்த பந்தம் துறந்து ஊர் சீட்டைகள் மறந்து அன்று ஒன்றிணைந்ததால் 8 திக்கும் ஒன்று சேர புது உறவு வளர்ந்தது. 1, 2, 3 என்று வருட நகரில் 4ல் 3ஆய் நண்பர் பலரை தொலை தூரம் காண்கிறோம். அன்று இணைந்த நட்பின் பிணைப்பு நம் உறவை வளர்க்கவே அண்ணன் தம்பி உறவு போல உள்ள மனித வளமையும் நெஞ்சம் கணக்கும் துயரமென்னை வந்தனைக்கையில் அதை விளக்க வந்த தலை சிறந்த கரங்களாகினோம். சிறு சண்டையிட்டு வெறும் சேர்த்து செய்து சில நாட்கள் போக்கினோம். அன்பு நேர்மை வாய்மை பெரு தன்மை சேர்த்து நம் நட்பில் அசடி நீக்கினோம். 7 வருட நினைவை சுமந்த நம் விடுதி நோக்கிறேன். நீ சுமந்த நினைவை என் எழுத்தில் சுமக்க உந்தன் உதவி கேட்கிறேன். 7 வருட நினைவை சுமந்த நம் விடுதி நோக்கிறேன். நீ சுமந்த நினைவை என் எழுத்தில் சுமக்க உந்தன் உதவி கேட்கிறேன். பக்கத்தில் கட்டில் தோழன் வைத்த அலாரம் பார்க்கிறேன். அது சொல்ல வந்த செய்தி நினைத்து வாய் அடைக்கிறேன். வரிசையாக போடப்பட்ட கட்டில் பார்க்கிறேன். அவை படித்தல் முதல் பரீட்சை தொட்டு படித்த வரை மீட்டும் நினைவில் நனைந்து நானும் வரிகள் தொடுக்கிறேன். அன்று பிறந்த பட்சியாக எது சுமந்தது வட்டமாக அமர்ந்திருந்து கலையளந்த எவை இழுத்து எது கழித்ததோ சோர்ந்து போய் கட்டில் மீது வந்தவர்களில் காய்ந்து போன பேராமையும் வரி கொடுத்தது. அறிவு தானும் தீர்க்கும் அந்த புத்தகங்கள் பக்கம் வந்து அமரும் நோக்கில் தலையணை புகுந்தது. சின்ன பொருளை தொலைத்து தேட தலையணை சிரித்தது. இரவு நேரம் கண் விழித்து படிக்கும் ஒரு சிலர் பரீட்சை அங்கும் பிறந்து படுக்கும் நண்பர் உள்ளார். பாடல் என்ற பெயர் கொடுத்து பாடும் ஒரு சிலர் அதில் பாட வைத்து பகுதி செய்யும் இன்னும் ஓர் தரப்பினர். பிறந்த நாளை மறந்தே போன நண்பன் அவனுக்கு தூக்கம் கலைத்து தொந்தரவளித்த பொழுது ஞாபகம். பரீட்சைக்காக படிக்கும் பெயரில் கூட்டம் சேர்ந்துட்டு கொஞ்சம் படித்து மிச்சம் பிடித்து தூக்கம் கலைத்து கிடைத்த சாதகம். கும்மிருட்டில் விடுதி வழியே பறக்கும் மின்மினிக்கு பகரமாய் செல்போன் பிடித்து சிரிக்கும் நண்பர் எம்மில் ஒரு சிலர். காலை தொட்டு இரவு வரை கடல் நடந்த விடயத்தை கட்டில் சுற்றி வற்றமாக கலைப்போம் நம்மில் பலர். குடத்தை விட்டு குழப்பமின்றி உறங்கும் ஒருவனை பின் குமிழை ஒழுங்கு செய்து தூக்கம் கலைத்த ஞாபகம். மணிக்கணக்கில் நண்பன் ஒருவன் பதிவு செய்த வாட்ஸ்அப் வாய்ஸ் நோட்டில் கடைசி தருணம் சத்தமிட்டு பெற்றோம் பாதகம். 100ஆய் அன்று வந்திணைந்த மானாதாங்களை பட்டை தீட்டி பலது புகட்டி பிரியாவிடை அளித்திடும் நனியா அன்பளித்த நட்பை நோக்கிறே. அது மனதில் பறித்தை நினைவை வரியில் கொடுத்த தோழன் எஸ்லாசுக்கு சந்தர்ப்பம் அளிக்கிறேன். நலினியா அன்பளித்த நட்பை நோக்கிறேன். அது மனதில் பறித்த நினைவை வரியில் கொடுத்த தோழன் எஸ்லாசுக்கு சந்தர்ப்பம் அளிக்கிறேன். நட்பு பரிசை அன்பளித்த நம் நந்தவனத்திற்கு பிரியாவை அளித்திட அதை கவி வரியில் தொடுத்திட. எக்ஸாம் வந்துவிட்டால் ஆந்தையாக இருப்பான். சோகத்தில் உள்ளவனையும் தனது நகைச்சுவையினால் புன்னகையினால் வைப்பான். இலை மறை காயாய் இருப்பான். வெளி தெரிந்தால் மின்னிக் கொண்டிருப்பான். அழகனாய் நினைப்பான். அவனை கண்டுகொள்ள யார்
நாட்குடிகளிலும் வித்தியாசமான பண்புக்குடியான் எதையும் இலகுவென எண்ணம் கொண்டு இலகுவாய் கடந்து விடுவான். புத்தகத்தையும் சமாளிக்கும் ஆற்றல் மிக்கவன். தனது புன் சிரிப்பினால் அனைவர் உள்ளத்தையும் கொள்ளை கொள்ளும் வெள்ளை உள்ளத்தான். பிறர் கஷ்டம் தன் கஷ்டமென புரிந்து நடப்பான். அறிவின் பொழுக்கேற்று பல் திறமை புரிந்தும் கள மீண்டு தன்னை வளர்த்துக் கொண்டவன். சோழன் குறையை அழகாய் இரகசியமாய் சுட்டிக்காட்டி பிறரை செலுத்தி தானும் சிறப்பாய் இருப்பான். ஒன்லைனில் கிலாபத் அமைப்பான். விரிந்தால் கிலாபத் வீழ்ச்சி ஆன்மீக ரோஹீக விடயங்களையும் சுமந்திருப்பான். பரோபகாரி கசக்கும் கணிதத்தை இனியது என புகட்டும் ஆசான். ரசிப்போருக்கு கசப்பது இனிமையா என்று சந்தேகம். தலைமைத்துவம் என்றால் அவன் பெயர். அதற்கு அவன் சலித்தவன் அல்ல, தோல்வியுற்றவன் அல்ல, அழகிய தொழிலுடையான். சிறிது நேரம் கதைத்திருப்பான். அடுத்த நிமிடம் பொது பணியில் மூழ்கியிருப்பான். பசியில் வெந்து கொண்டிருக்கும் வயிற்றுக்கு பருவத்தின் கோல் வரும் பெரும் ஆறுதல். புதையில் இருப்பான். வெளி தோன்றினால் ஜொலிப்பான். பாமரர்கள் உள்ளத்தில் நின்ற உத்தமன், அடக்கமானவன், பண்பானவன். குர்ஆனிய மொழியில் புலி அவனின்றி வகுப்பினருக்கு பரீட்சையில் சித்தியில்லை. அவன் வகையிறக்கும் வரை காத்துக் கொண்டிருக்கும் உள்ளங்களுக்கு அவன் குரல் கேட்கையில் பேரானந்தம். அமைதியாக இருப்பது போன்றிருப்பான். ஆனால் குசும்பு குறையாது. சற்றே கற்பான். ஆளுமென புரிஞ்சிக் கொள்வான். பரீட்சை என்றால் பழக்கம். புத்தகமும் கையுமாய் இருப்பான். நகைச்சுவை மன்னன், பாடும் குயில். பீரம் பேச்சாளன், வாழே வார்த்தையென முன் செல்வான். குளத்தினால் அனைவர் மனதையும் வெல்பவன், அகுலுகவி மைத்தன். பரீட்சை முடிந்து வினாத்தாளை திட்டாய் திட்டுவான். கேட்குமேற்கு நாமே செய்தாமோ என்று பயன்படும். பெரு பேச்சிலாளன் முயற்சி என்ன மந்திரமோ பேச்சால் வெல்வான், வாயால் வாழ்வான். அரபி இராச்சியத்தின் அடுத்த தலைவர். வாயின்றி அவனில்லை, வளமின்றி சிகரில்லை. கதைப்பான், சிரிப்பான், திடீரென எல்லை கடப்பான். திரும்பி பார்த்தால் கல்லை ஈர்த்து புன்னகைப்பான். மயக்கிடும் பார்வை, காட்டில் ராஜா என்ற நினைப்பு. விடிய வாழ்வில் இறுதி பகுதியில் மௌனம் கலைந்த கலைஞன் கலைஞரை கவிப்பாங்கில் படித்து பொக்கென்று சிரிக்க வைப்பான். அடிப்படையில் உன்னதமானவன், அநீதியில் கெட்டவன். தன் நலம் துறந்து பிறர் நலம் காப்பான். முக்கலையும் துறந்தவன், திறமைசாலி. வாயால் மயக்குவான், சேச்சால் சாதிப்பான். அமைதியின் முழு வடிவம். தானும் தன் பாடும் பிறருக்கு தீங்கு நினைக்காதவன். அமைதியை காணவில்லையே அவனை பார்க்கலாம். உண்மையால் இருப்பான், அனைத்திலும் இருப்பான். தான் அறிந்து பிறரறியார் என்று எண்ணம். ஆனால் அது உலகமாக பரகசியம். தேர்வனின் முன்மாதங்கள் முன்னே நீட்டல் ஆரம்பம். குறும்பாளவன், குசும்புக்காரன், சேட்டைக்காரன். தன்னால் முடிவான உதவிகளை உவந்து செய்வான். கூகுள் என்று நினைப்பு, ஆனா புகையா. அக்கறை பேச்சென்றால் சொல்லவா வேண்டும். அதிர்ச்சியே ஒசைனை இலக்கிய பெருமை. தவறும் அழகிய தொழில் உடையான். ஐடி என்றால் அம்மா. தன் குணத்தால் கண்பால் அனைவரிடத்தையும் வென்றவன். பிறர் தேவையென்று வரும்போது தன் நேரத்தை பகிரும் உள்ளத்தான். முத்தான சிரிப்பு. தூரவர்களிலே ஒரு புன்முறுவல். அருகில் வந்தால் ஒரு டோக். வித்தியாசமான திறமையாளர்கள். புத்தகத்தை
இல்லத்தின் பொன்மகன் காரியத்தில் கண்ணாயிருப்பான், அனைத்தையும் தேடிக்கொள்வான். தன் பிரச்சினை என மாற்றத்தை எதிர்பார்க்கும் நல்லுள்ளம். அமைதியான ஆளுமை பெரும் வான்மை மொழி என்றால் அவன், உதவி என்றால் அமைதியால் வந்து ஆரவாரமின்றி செய்வான். நேர்த்தியானவன், அனைவருடனும் சகஜமாய் பழகுவான். காரியம் என்று வந்தால் கச்சிதமாய் செயல்படுவான். சிக்கல்களையும் பெரும் சிக்கலாக எண்ணி விலகுவான். சமாதான பறவை சேவையை கச்சிதமாக செய்வான். மழை வரும் குறை யோசிப்பான். பரோபகார உள்ள நாட்குடிகளில் வித்தியாசமான திறமையானவன். திட்டமிட வடிவமைக்க வல்லவன். புத்தாக்க சிந்தனையாலும் சீரான திட்டமிடலாலும் எம் வகுப்புக்கு பங்காற்றுபவன். காரியங்களில் கண்ணாயிருப்பான். கடமைகளை கச்சிதமாய் கடப்பான். பரிசு என்று வந்தால் பகலில் ஒவ்வாறாகவும் இரவில் ஆந்தையாகவும் இருப்பான். கலையுணர்வின் அழகன் அமைதியால் கச்சிதமாய் காயை நகர்த்தும் அபார திறமை. ஒரு சொல்லால் மயக்கும் ஆற்றல் நீக்கவன். மீனாவோரை வாக்கியால் பேச்சால் சாதிப்பான். அடுக்கடுக்கால் யோசிப்பான். அவன் தவறாயின்றி நிகழ்ச்சிகளில்லை. அமைதியாக இருப்பான். வாயை திறந்தால் பிறரை தீர்க்க வைப்பான். 7 வருட காலநிலை வளர்த்திருத்த நனியாவை வாழ்த்தி பாடவா? இல்லை, தெரியாதையை கவி கொடுக்க தோழருக்கு வாய்ப்பளிக்கிறேன். சல்மான். அறிவுத்தாகும் தீர்த்த எங்கள் ஆசான்கள் நோக்கிறேன். நீர் செய்த பணியினைக்கு உளமாற நன்றிகளை உமக்களுக்கு என் கவி வளர்க்கிறேன். 7 வருடங்களை சுமந்த பல பீடம் நோக்கிறேன். பல நினைவையும் வழியில் வரைந்த உன் பணியை நீக்கி நாம் மொழிகிறேன். நளினியாவின் நந்தவனத்தில் விதைகளாகினோம். விருட்சமாக இறைவா உந்தன் அருளை வேண்டினோம். சிறு விதைகளால் அறிந்த என்னை பெரு விருட்சமாக்கிய விலை கொடுத்து அனுப்பும் எங்கள் பூமிய நன்றி சொல்லி நாமும் இங்கே விலை கொடுக்கவா? புன்னகை நீங்கா வதனம், அன்பு கலந்த வார்த்தை, புது வழியில் அமைந்த விரிவுரை, எம் தவறை கண்டு பொங்கி வரும் சினமடத்தி சிறப்புற எடுத்திருக்கும் அறிவுரைகள், இவை அனைத்தினாலும் தம்மை செதுக்கிய ஆசான்களே நாம் விடை பெறவா? கரையில்லா கல்வியதில் கால் பதித்து இஸ்லாமிய கற்கல்வியதை கரம் பிடித்திடவே, எம் இலக்கினை செழிப்பாக்கி புது மாற்றம் தாம் படைத்திடவே பலதையும் விதைத்திட்ட வகுப்பறைகளே நாம் விடை பெறவா? அருள்மறையாம் அல்குர்ஆனுடன் அறிவியலையும் புது மலர்வாம் நவீனத்துடன் சிந்தனைகள் பல கொடுத்து பதிந்தளித்து அல்குர்ஆனைய கலையதனால் என் கல்விகளை நனச்செடுத்த கல்விவாயிலே நாம் வெளிப்பெறவா? புத்தம் புது சிந்தனைகள் புத்தாக்க திட்டங்களை எமக்கடினம் அறிமுகமில்லா அறிஞர்களுடன் நாம் அறியா அரிய தகவல்களை தன் தேடல்களின் பின்னணியில் தொகுத்தெடுத்து எமக்களித்து வாசிப்பெனும் பொக்கிஷத்தின் பயனுணர்த்திட்ட நூலகமே நாம் விடைபெறவா? சிறு சேட்டை செய்து பஞ்சின் பின்னே ஓடச் செய்து உடம்பின் வலிமை ஊட்டச் செய்த மைதானமே நாம் விடைபெறவா? பட்சிகளின் ஓசையோடு பட்சியத்தை அள்ளி வீசி பசுமையினை மனதில் பதித்து மன ஆறுதலை பரிசாய் அளித்த நந்தவனமே நாம் விடைபெறவா? மேடை கூச்சம் போக்கச் செய்து தாழ்வு மனப்பாங்கு நீக்கம் செய்து மறைந்திருந்த திறமைகளால்
என்னை சிறக்கச் செய்த மண்டபமே நாம் விடை பெறவா? உணவூட்டி ஊட்டச்சத்தூட்டி உணர்வு எழுத்து உரம் ஊட்டிய உணவகமே நாம் விடை பெறவா? தாயகமே நாம் விடை பெறவா? நந்தவனமே நாம் விடை பெறவா? அறிவு கூடமே நாம் விடை பெறவா? ஒரு நாள் விதிமுறையை வெறுத்த எமக்கு வாழ்நாள் விதிமுறையை கொடுத்திருக்கும் அறிவு தாம் தீர்த்த தாயே நாம் விடை பெறவா? ஒரு நாள் விதிமுறையை வெறுத்த எமக்கு வாழ்நாள் விதிமுறையை கொடுத்தனுப்பும் அறிவு தாம் தீர்த்த தாயே நாம் விடை பெறவா?